நாங்கள் இன்றைக்கு டின்னருக்கு நாங்கள் இன்றைக்கி புட்டு பிரியாணி செய்ய போகிறோம். முதல்ல சாஸ்பேனில் ஆயிலை ஆட் பண்ணணும். ஆயிலை ஆட் பண்ணி ஆயிலில் கொஞ்சம் கொதித்து வரும் போது நாங்கள் நறுக்கி வச்ச பூண்டு இஞ்சியை நாங்கள் இதுக்குள்ள பேனுக்கு போட்டு இது சூடாகி பொன்னிறமான உடனே நாங்கள் இப்போ வாழைக்காயை ஆட் பண்ணுறோம். வாழைக்காய் கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு விரைக்கு நாங்கள் இந்த கேரட்டும் வாழைக்காயும் கொஞ்சம் அவியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நாங்கள் அதை ரெண்டையும் முதல் போடுறோம். அதோடு நாங்கள் சில்லியையும் சேர்த்து விடுறோம். அதை எல்லாத்தையும் போட்டு நன்றாக கலக்க விட்டோண்டு இருக்கிறோம். ஒரு 10 நிமிஷங்களோ அதே நாங்கள் அவிய விடணும். நாங்கள் 2 மினிட்ஸ் வேக விட்டுட்டு நாங்கள் இனி ஒனியனை ஆட் பண்ண போகிறோம். ஒனியனை ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கு அப்புறம் லீக்ஸ், தக்காளி, எல்லாத்தையும் போட்டு நாங்கள் கலக்கி கொண்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு பிரட்டிக்கு நாங்கள் சுவை ஊட்டுறதுக்கு அதுக்கேற்ப ஒரு ஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நன்றாக கலக்கி விடணும். அப்போ தான் எல்லா வெஜிடபிள்ஸையும் அது சேர்ந்திருக்கும். இதோடு நாங்களே நீ சில்லி பவுடரை ஆட் பண்ண போகிறோம். எங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவையாக இருக்குது. அதனால் நாங்கள் சில்லி பவுடரை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நன்றாக கலக்கி விட வேண்டும். எல்லாம் சேர்ந்து ஒரு வாசனை வரும். இந்த வாசனை வரும்போது அவிஞ்சிருக்குது. இதுக்கு நாங்கள்
புட்டு ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நன்றாக கிளறி விடணும். இந்த புட்டும் வெஜிடபிள்ஸும் எல்லாம் சேரும்போது தான் நல்லா சுவையாக இருக்கும் நாங்கள் சாப்பிட. இதை நாங்கள் நல்லா அமர்த்தி விட்டுட்டு அடுப்பே ஆஃப் பண்ணணும். இப்போ புட்டு பிரியாணி ரெடி ஆகிட்டது. Belum